எல்லாத்துலயும் எல்லாம் சரியா நான் சைவம் இல்ல. ஐயா நீங்க சைவங்களா? அதனால தான் உன்னை உப்புக்காரன் கரெக்ட்டா பார்க்க சொல்றேன். இதெல்லாம் நீங்களாமா சமைச்சீங்க? ஆமா நான் மட்டும் இல்ல நானே பண்ணேன். அப்படிங்களா? எப்படி இவ்வளவு சூப்பரா சமைக்கிறீங்க நீங்க? இல்ல கைப்பக்கம் தான். நான் சுத்தமா சைவம். நல்லா இருக்கு. எப்படி சைவமா இருந்துட்டு எப்படி அதனால தான் செய்ய முடியல நாமளும் சாப்பிடுவோம்ல. அது என்ன உண்மைங்க? நான்லாம் சமைக்கும் போது உப்புக்காரமாக நாமளும் சாப்பிடுவோம்ல. சைவமா இருந்தா தான் அந்த தொழில். கரெக்ட் சாப்பிடலாம். நான் சொல்லி தரேன் எப்படி சாப்பிடணும். பெப்பர் சிக்கன். பெப்பர் சாப்பிடலாம். நான் சொல்லி தரேன் எப்படி சாப்பிடணும். பெப்பர் சிக்கன். பெப்பர் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் ரோட் வண்டி போயிடுச்சு. வண்டி போகுது. ஈரோட்லயே உட்காந்து என்னடா ஹோட்டல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சுத்தி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது என்ன கண்டென்ட் எடுக்கிறது அப்படின்னே தெரியல. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோமா. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாய் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குன்னத்தூர் ரோட். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படிங்கறது என்னோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஈரோட்லயே சுத்தி எங்கடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தேன். ஸோ நம்ம யூமிஎம் ரொம்ப நாளா வந்து எனக்கு இங்க வரணும்னு சொல்லி வெயிட்டிங்ல இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் ஆகட்டும் செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் இங்கே வந்து நிறைய சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நிறைய வெரைட்டி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது ஃபுட்டு வந்து ஹோம்மேட் ஃபுட்டு அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஹோட்டலில் நம்ம இன்னைக்கு தரமாக உள்ளே போய் சாப்பிட போகிறோம். ரியலாக என்ன பண்ணுறாங்க, எப்படி சாப்பிட போகிறோம், என்ன மாதிரி ஃபுட்டு இருக்க போகுது அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு தரமான ரிவ்யூ பண்ண போகிறோம். சரியா? உள்ள ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே பார்த்தீங்கன்னா முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி செப்பல் உள்ளே போட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லி செப்பல் வெளியே கழட்டி விட்டுட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ மங்களகரமாக ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அம்மா பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே போனால் என்ன ஃபீல் இருக்குமோ ஸோ அந்த ஃபீல் கிடச்சிது. அப்புறம் ஓகேம்மா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க சாப்பிட வரலாம் அப்படின்னாங்க. அப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அப்படியே ஒருத்தராக வர ஆரம்பித்தாங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாமே ஃபோன் பண்ணி புக் பண்ணவங்க போல். சரி ஓகே நமக்கு ஒரு இலையை போட்டு நம்ம ஒரு இடத்த போய் ஸ்ட்ராங்காக முதல்ல பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை போட்ட உடனே இவ்வளோ பெரிய இலையா, நம்ம வீட்டில் போடுற இலையை விட நல்லா பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்னடா அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே தான் போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பரிமாறும் போதே ஒரு பிரமிப்பு வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ வீட்டில் நம்ம வந்து நான் வந்து நிறைய டிஷ் வந்து நான் மேக்ஸிமம் நிறைய வெரைட்டிஸ் வந்து சிக்கனு மட்டனு மீன் இதெல்லாம் வீட்டில் நானும் சமைப்பேன். ஒருத்தர் வந்து நம்ம சடனாக நல்ல ஒரு பசியோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு இலையில ஃபுல் நான்வெஜ்ஜை பரிமாறும் போது நமக்கு ஒரு டெம்டிங் வரும் பார்த்தீங்களா. அம்மாவுடைய கைப்பக்குவம் எல்லாமே நீங்களே சமைச்சு ஆனம்மா மட்டும்தான் கடிச்சுக்கிறதுக்காக எழுந்து ரத்தப்பொடிகள் குடல் தலைக்கறி மட்டன் நல்லி எலும்பு ஈரல் கொத்துக்கறி தலைக்கறி பிரியாணி கால் பாய சிக்கன். அடுத்து சிக்கன் மட்டன் வச்சு சிக்கன் வான்கோழி எதுவுமே வைக்க ஆரம்பிக்கல. ஓகே காடைங்களா? ஓகே சாப்பிடலாம். நான் சொல்லி தரேன் எப்படி சாப்பிடணும். பெப்பர் சிக்கன். ஒரு மீன் சாப்பிட்டு எப்படி இருக்குது கடி. என்ன மீன் இது? நெய் மீன். சின்ன சாப்பாடு ரெடி முட்டை வைக்கிறோம். சூப்பராக இருக்கு. தண்ணி குழம்பு போடுங்க. ஓகே முட்டை பாதி போதும் முழு சாப்பிட்டா கம்மியாக வைங்க. பார்க்கலாம் கொடுத்து நீ சாப்பிட்டு அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் நிறைய இருக்குது அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இலையை ஃபினிஷ் பண்ண அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே அப்புறம் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே வெஜிடேரியன்னு சொன்னாங்க. வெஜிடேரியனாக இருந்துட்டு இவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்காங்களே, அதுவும் எல்லாமே உப்பு காரம் டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் நம்ம கொங்கு ஸ்டைலில் சூப்பராக சமைச்சிருந்தாங்க. ஸோ கொங்கு மக்களோட ஒரு உணவு டேஸ்ட் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக ஒரு நேச்சுராக வீட்டில் சமைக்கிற மாதிரி இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கொங்கு பாரம்பரியத்தோட ஸ்பெஷலே. இதுல எல்லாத்துலயும் எல்லாம் சரியா நான் சைவம் இல்ல. ஐயா நீங்க சைவங்களா? அதனால தான் உன்னை உப்புக்காரன் கரெக்ட்டா பார்க்க சொல்றேன். இல்ல பொதுவாவே எப்பவுமே சைவம் தான். நீ சாப்பிடு முதல்ல கரெக்ட்டா தான். ஐயோ சைவம்னு சொல்லிட்டு என்னை சாப்பிட சொல்றீங்களே.
சரியா இருக்குதான்னு பார்த்துக்க. அதுப்பா அவையில போய் கேட்டு வந்து சரியா இருக்குதா. இதை சாப்பிடு. முதல் சாப்பாடுக்கு மட்டும் தான் நான் கேட்பணுமா, அப்புறம் யாரையும் கேட்க மாட்டேன். முதல் சாப்பாடு சாப்பிட்டுக்காரு எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதான். நாங்கள் முதல் சாப்பாடு சாப்பிடும்போது எல்லாரையுமே கேட்டுருவோம். ஓகே, உங்களுக்கெல்லாம் சரியா இருக்குங்களா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. சரியா இருந்தால் சரி. நல்லா இருக்குங்க. லைக் பீஸ் எடுத்து பெண்களி குட்டிச்சுன்னு சொல்கிறேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நிஜமாவே தரமாக இருக்கு. நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பராக இருக்கு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. தரமாக வச்சுட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி இதுவே வந்து மினி மீல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மீன் குழம்பு இதெல்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. இதுவே முடிக்க முடியுமான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. பாவுத்துடலாம் இன்னைக்கு. தண்ணி குழம்பு நல்லா கொழுப்பு, மட்டன் கொழுப்போட போட்டு வான்கோழி. ஸோ கொங்கு ஸ்டைலில் சமைச்சிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிரியாணி மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டு மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பிரியாணி மட்டும் சப்புன்னு இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றது எல்லாமே செம்ம ஹைலைட்டு. நாட்டுக்கோழி ஆகட்டும், பெப்பர் சிக்கன் ஆகட்டும், வான்கோழி ஆகட்டும், மீன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ரத்த பொரியல் வந்து டேஸ்ட் பண்ணதில்லை. செம்மையாக இருக்கு. குடல் கறி கிட்ட வந்துடுறேன். மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கு. மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு. கரெக்டான ஸ்பைஸு, கரெக்டான உப்பு, சூப்பர். காடையோட தலை தெரியாம சீடை காடைக்கறி. பெப்பர் சிக்கன், பெப்பர் மசாலு, சிந்தாமணி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட சேர்த்து ஒரு 20 வெரைட்டிக்கு பக்கம் வச்சுருந்தாங்க. 20ஐயும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. எதுவுமே இது சூப்பர் அது சுமார் அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாமே ஓகே. தலைக்கறி பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட மாட்டேன். எல்லாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கு. இத்தூண்டு சாதம் இவ்வளோ வச்சா எப்படி சாப்பிட்றது? இது வந்து ஒரு சிக்கனு, சிக்கன் பிரியாணி. அதெல்லாம் சாப்பிடும்போது இது டேஸ்ட் தெரியல. ஆட்டுக்கால் பாயா இதெல்லாம் நீங்களாமா சமைச்சீங்க? ஆமா, நான் மட்டும் இல்லை, நானே இதை போடணும். அப்படிங்களா? எப்படி இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்க? இல்லை, கைப்பக்கம் தான். சைவம் நல்லா இருக்கு. எப்படி சைவமா இருந்துட்டு எப்படி அதனால தான் செய்ய முடியல. நாமளும் சாப்பிடுவோம்ல. உப்பு காரமாக நாமளும் சாப்பிடுவோம்ல. சைவமா இருந்தாதான் அந்த தொழில் கரெக்ட் சரியா? அது கரெக்டா வரும்னு சொல்லி
நினைச்சிட்டே செய்யறது. இவ்வளோ சாப்பிட்டு அந்த ருசி தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து இவ்வளோ டேஸ்டியா வந்து சமைக்க முடியும் அப்படின்னு இவ்வளோ நாளாக நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வெஜ் அப்படின்னு அப்பா சொன்னோன்னே இது ஒரு பொருள் நம்ம வந்து அது கரெக்ட் இதுக்கு பக்குவத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் எங்க வேலை. உப்புலாம் எப்படி பார்ப்பீங்க? அதெல்லாம் நாங்க பார்க்கவே எங்ககிட்ட தான் கேட்பீங்க. யாருக்கிட்டே கேட்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் அடுப்புட்டே யாரும் வரக்கூடாது. ஒரு 2 வருஷமா தான் எங்க பொண்ணு வர்றா. இல்லைன்னா நான் மட்டும்தான். அடுப்புட்டே யாரும் வரக்கூடாது. இவ்வளோ வெரைட்டி பார்க்கும்போது எப்படிடா எல்லாத்தையும் டேஸ்டியாக சமைப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று முன்ன இருக்கும் அப்படின்னு தான் ரியலாகவே நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் வர்றதா இல்லைன்னு சொல்ல முடியாது. நானே இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு முன்னாடி போனேன். அதையும் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு. நம்ம நேரம் இன்னைக்கு எல்லாமே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். அப்புறம் ஓகே அப்படின்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த தயிர் கூட குல்கந்து சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ சீரியஸாகவே நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது. தயிரும் பக்கா டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, நாங்கள் எங்களோட சொந்த மாடு நாட்டு மாடு இருக்குது, ஸோ நாட்டு மாட்டுலேருந்து அந்த பாலில் வர நாட்டு மாட்டு தயிர் அப்படின்னாங்க. தயிர் செம்ம டேஸ்டியாக இருந்தது. அது கூட குல்கந்தும் அவங்க ஓனாக செய்கிறது போல். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமும் அங்கேயே இருக்குது. குட்டீஸ் கூட நம்ம போனோம் அப்படின்னா ஐஸ்கிரீம்ஸும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு என்ஜாய், ஒரு ஃபங்க்ஷனில் போய் ஒரு கெடா விருந்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்தால் என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த மாதிரி தான் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. என்ன உங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருந்தது? பெப்பர் சிக்கன் நல்லா இருந்தது. வான்கோழி எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. சரி, என்ன ரொம்ப பிடிச்சது எது? ரொம்ப பிடிச்சதுன்னா வான்கோழி இது ஒன்று. அப்புறம் இவ்வளோ ஒரு அந்யோன்யமா சாப்பாட்டில் சமைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்களா? உங்களை முந்தா நாள் கோயிலுக்கு போலான்னாரு. சரி சரி. யார் போறாங்க, எங்க போறாங்க, எதுக்கு போறாங்க, சம்பந்தமே இல்லாம பேசுறேன். அவ்வளவுதான். உங்க மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க. ஆமா, நீங்க சொல்ற உண்மை நிறைய சொல்லுதே. இல்லைங்கம்மா, உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கவங்களுக்கு எல்லாம் டைம் கிடைக்கிறது இல்ல. சரி பரவாயில்ல, பிக் பாஸ் போயிடலாம். பிக் பாஸ் 50 நாள் வெட்டியா போச்சு. சரி சரி. 50 நாள் ரெஸ்ட் பண்ண சொல்லிரலாம். நீங்க வந்து ஏன்னா இப்ப 25 நாள் தான், 20 நாளா தான் கொஞ்சம் சூடு பிடிக்குது. கரெக்ட்டா? நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? ஆமா, பிக் பாஸ் ஃபேமிலி அப்படி சொல்ல வேணும். பிக் பாஸ் கிட்டே சொல்ல வேணும். சரி சரி சரி. இன்னொரு 10 நாள் கழிச்சு இன்னும் 10 நாள் ஏடுபடி விட்டுறலாம். ஏன்னா இத்தனை நாள் சும்மாவே இருந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்க 2 பேரும் வரோம். பிக் பாஸ்க்காக 50 நாள் வெட்டியா போச்சு. உண்மையாவே வந்து ரொம்ப நிறைவா வீட்ல சமைச்சு நாங்க எப்படி சாப்பிட்டோமோ அந்த மாதிரி ஃபுல்ஃபில்லா இருந்தது. சரி, நானும் வரும்போது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ல தான் வந்து எல்லா யூடியூபர்ஸும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பிளானிங்கே எல்லாம் வந்து திருப்தியா ஃபுல்லா சாப்பிட்டு. நன்றி நன்றி. திவ்யா தமிழ் ஃபுடீஸ். ஆமா ஆமா, நான் வீட்லயே தான் சமைச்சு வீட்லயே நானே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஈரோடு தாங்கப்பா, ஈரோடு தான் நம்மளும். சரி ஓகேங்கப்பா, நன்றி. நாங்களும் கிளம்புறோம். சரி வரேங்கம்மா. சரி போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. நான் சாப்பிட்ட இலைக்கு பார்த்தீங்கன்னா 800 rupees, 800 பில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபுட்டு ஒர்த்தா இல்லையா, ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஓகே காய்ஸ், நம்ம ஈரோட்டில் வேற என்னென்ன ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.